ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 8/12/2025 திங்கட்கிழமை, கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி. நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:39 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன். வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். சூரிய உதயம் காலை 6:18 மணி. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை. மாலை 1:45 மணி முதல் மாலை 2:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் கேட்டை மூலம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, கடவுளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும். கடன் சும குறையும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு சென்று வருவீங்க. எதிர்பால இனத்தவரிடம் கவனமா இருக்க வேண்டும். விநாயகர் வழிபாடு நன்மை தரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். புதிய முயற்சிகள்ல கவனமா இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். துர்க்கையம்மன் வழிபாடு கடன் பிரச்சனைகளை தீர்க்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். உறவினர் வகையில பிரச்சனைகள் வரக்கூடும். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. நீண்ட நாளா வராமல் இருந்த பணம் திரும்ப வரும். சூரிய நமஸ்காரம் செய்வது மனதிற்கு புத்துணர்ச்சி தரும். ரிஷபராசி என்பர்களே, நிதி நிலையில முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். பயணங்களால நன்மை உண்டாகும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் உதவியா இருக்கும். புதிய திட்டங்கள் குறித்து யோசித்து செயல்படுத்துவீர்கள். மகாலட்சுமி வழிபாடு சிறந்த பலன் தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களின் பேச்சில் நிதானம் தேவை. சனி பகவான் வழிபாடு தடைகளை கடந்து வெற்றி பெறச் செய்யும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வருமானத்துக்கான புதிய வழிகள் உருவாகும். உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். மகாலட்சுமி வழிபாடு நன்மை தரும். மிதுன ராசி அன்பர்களே, செலவுகள் கூடுதலா இருக்கும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நிதானமாக செயல்பட பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். இன்று உங்களது திறமை வெளிப்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் சிரமங்கள் குறையும். சிவபெருமானை வழிபட மன அமைதி உண்டாகும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். விஷ்ணு பகவான் வழிபாடு நன்மை தரும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். பெயர் புகழுக்கு களங்கம் ஏற்படக்கூடும். எடுக்கும் காரியங்களை முடிக்க விடாம உடன் இருப்பவர்களே தடையா இருப்பாங்க. நிதி நிலையில முன்னேற்றம் உண்டாகும். திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது. கடகராசி என்பர்களே, தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதான போக்க கடைபிடிப்பது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. நிதி விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். கடகராசி புனர்பூச நட்சத்திரம். கடினமா உழைத்தா முன்னேற்றம் காண முடியும். சுப நிகழ்ச்சி நடக்கும். விரும்பிய யாவும் வந்து சேரும். வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. அம்பாள் வழிபாடு எல்லா நன்மைகளும் கொண்டு வந்து தரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். உங்களது பொறுமை சோதிக்கப்படும் நாளாக இருக்கும். வெளிநாட்டு யோகம் தேடி வரும். சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய மன அமைதி உண்டாகும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் குறித்து யோசிப்பீர்கள். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். சிம்மராசி என்பர்களே, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணியிடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும்.
சிம்மராசி மகம் நட்சத்திரம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பழைய கடன்கள் அடைபடும். குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் நிறைவேறும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய முதலீடுகள் குறித்து சிந்திப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி என்பர்களே, தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையின் பெயரையும் சேர்த்து தொழில் தொடங்குவது நன்மை அளிக்கும். மகாலட்சுமி வழிபாடு நன்மை அளிக்கும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். மற்றவங்களை நம்பி காசு பணம் கொடுக்கறத தவிர்க்க வேண்டும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வாழ்க்கை துணைக்கு செலவு செய்ய நேரிடும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். புதிதாக சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி என்பர்களே, உங்கள் முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எளிதாக நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். மன பயம் நீங்க இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. முன்கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். உங்கள் வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்க்க வேண்டும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் வேலைகளை சரியா செய்து முடிப்பீங்க. செவ்வாய் மற்றும் விஷ்ணு பகவான் வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களுடன் கவனமாக பேச வேண்டும். மனக்குழப்பம் உண்டாகும். தியானம் யோகா செய்வது நன்மை அளிக்கும். துர்க்கையம்மன் வழிபாடு நன்மை தரும். விருச்சிக ராசி என்பர்களே, எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணியிடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பு உள்ளது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். பழைய கடன்கள் அடைபடும். குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் நிறைவேறும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடுவீங்க. உங்களது பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் குறித்து சிந்திப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். தனுசு ராசி என்பர்களே, செலவுகள் மற்றும் வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் பாஸ் கவனிப்பதற்கு முன்பு நிலுவையில் உள்ள வேலைகளை முடித்து விடுவது நன்மை அளிக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கும். எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் சன்னதியில் எள்தானம் செய்வது நன்மை அளிக்கும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும். வெளியூரிலிருந்து எதிர்பார்க்கும் செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாதிருப்பது நல்லது. தட்சிணாமூர்த்தியை வழிபட மன அமைதி ஞானம் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணியிடத்தில் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் குறித்து யோசிப்பீர்கள். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். மகர ராசி என்பர்களே, நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நிதி நிலையில முன்னேற்றம் உண்டாகும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். வீண் அலைச்சல்கள் குறையும். முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் உண்டாகும். மகர ராசி திருவோண நட்சத்திரம். மனம் உற்சாகத்துடன் காணப்படும். உங்களின் பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். பொருளாதார நிலை மேம்படும். புதிய வருமான வழிகள் உருவாகும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, மன அமைதி கிடைக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு இது நல்ல நேரம் ஆகும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்களை பெறுவீர்கள். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு வரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். நிதி நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சிவபெருமான் வழிபாடு வெற்றி தரும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். உங்களது கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, நிதி நிலைமை படிப்படியா உயரும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் இந்த பிணக்குகள் நீங்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம்.
பணியிடத்தில் உங்கள் ஆளுமை அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். புதிய முதலீடுகளை பற்றி சிந்திப்பீர்கள். சிவபெருமானை வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். புதிய உறவுகள் உருவாகலாம். நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகளை கேட்க வாய்ப்புள்ளது. பணவரவு சீரா இருக்கும். முடிவுகளை எடுப்பதில் சிறிது குழப்பம் ஏற்படலாம். மீனராசி ரேவதி நட்சத்திரம். பணியிடத்துல பாராட்டுகள் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை அளிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் உங்கள் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைக்க இறைவன் அருளட்டும்.